வணக்கம் ஈஸி லெக்சர் சேனல் உங்களை மிகவும் அன்புடன் வரவேற்கிறது. நாம இதுக்கு முந்தைய வீடியோக்களில் ஒரு கண்டினியூஸ் லீனியர் டைம் இன்வேரியன்ட் சிஸ்டமை பிளாக் டயக்ராம் ரெப்ரசன்டேஷன் பண்ணுறதுக்கு டைரக்ட் ஃபார்ம் 1, டைரக்ட் ஃபார்ம் 2, கேஸ்கேடட் ஃபார்ம் இந்த மாதிரியான மெத்தடில் நம்ம பார்த்தோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு கண்டினியூஸ் எல்டிஐ சிஸ்டமை எப்படி பேரல் ஃபார்ம் மூலமாக ரியலைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஈஸி லெக்சர் அப்படிங்கிற நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாம் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இங்கே ஒரு சிஸ்டம் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த சிஸ்டம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனால் ரெப்ரசன்ட் பண்ணப்பட்டிருக்கு. ஓகே, ஸோ அந்த ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் இது தான். h of s is equal to s square plus 5s plus 4 divided by s square plus 5s plus 6. இதை பேரல் ஃபார்ம் மூலமாக ரெப்ரசன்ட் பண்ணணும் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகே, ஸோ இப்போ பேரல் ஃபார்மில் ரெப்ரசன்ட் பண்ணணும்னா நம்ம கேஸ்கேடட் ஃபார்மில் ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனை பிரித்து அந்த இண்டிவிஜுவல் குட்டி குட்டி ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனை மல்டிப்ளை பண்ணால் ஃபைனல் ஓவரால் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் வர்றது மாதிரி அதில் மேத்தமெட்டிக்கல் மாடிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்னா அதை கேஸ்கேடட் ஃபார்மில் ரியலைஸ் பண்ண முடியும். அதே இது பேரல் ஃபார்மில் ரியலைஸ் பண்ணுறதுக்கு அந்த குட்டி குட்டி ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனை நம்ம மல்டிப்ளை பண்ணுறதுக்கு பதில் ஆட் பண்ணால் நமக்கு ஓவரால் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கிடைக்கிறது மாதிரி நம்ம ரெப்ரசன்ட் பண்ண முடிஞ்சுது அப்படின்னா அந்த ஈக்குவேஷனை, இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் ஈக்குவேஷனை நம்ம அப்படி குட்டி குட்டி ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனை உடச்சி அந்த குட்டி குட்டி ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன்லாம் ஆட் பண்ணால் நமக்கு ஃபைனல் இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் வர்றது மாதிரி நம்மளால் கொண்டு வர முடிஞ்சதுன்னா அதை ஈஸியாக பேரல் ஃபார்மில் ரெப்ரசன்ட் பண்ண முடியும். ஸோ கேஸ்கேடட் ஃபார்முக்கும் பேரல் ஃபார்முக்கும் இதுதான் இருக்கக்கூடிய மெயின் டிஃப்ரென்ஸ். ஓகே, ஸோ அது பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனில் நம்ம பார்ஷியல் ஃப்ராக்ஷன் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ பேரல் ஃபார்மில் ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு நமக்கு h of s is equal to h1 of s plus h2 of s னு நம்ம இப்படி கொண்டு வரணும். ஓகே, ஸோ இது கேஸ்கேடட் ஃபார்மில் இந்த ப்ளஸ்க்கு பதில் என்ன இருந்ததுன்னா டாட் இருக்கும், h1 of s into h2 of s இருக்கும். இங்கே h1 of s plus h2 of s இருக்குது. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மூலமாக இதை வந்து இந்த கொடுத்துருக்கக்கூடிய ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனை ரெப்ரசன்ட் பண்ணுறோம். h of s is equal to இதை ஃபேக்டரைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபேக்டரைஸ் பண்ண எப்படின்னா இந்த 4 ஃபேக்டரைஸ் பண்ணோன்னா நமக்கு 2 2s are 4 வரும், 4 1s are 4 வரும். ஸோ நமக்கு இங்கே ரெண்டு நம்பரே ஆட் பண்ணால் 5 வர்றது மாதிரி ஒரு நம்பர்னால் நம்ம இந்த காம்பினேஷன் எடுத்துக்கலாம், 4 1 காம்பினேஷன் எடுத்துக்கலாம். அந்த வகையில் நமக்கு நியூமரேட்டர் s plus 1 into s plus 4 ஆயிடுச்சு. அதே மாதிரி டினாமினேட்டர் பார்த்தீங்கன்னா s square plus 5s plus 6. இதை நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணோம் அப்படின்னா 6 ஃபேக்டரைஸ் பண்ணோன்னா 6 1 இருக்குது, 2 3 இருக்குது. ஓகே, ஸோ இப்போ நமக்கு மல்டிப்ளை பண்ணால் 6 வரணும், அதே இது ஆட் பண்ணால் 5s வரணும். அப்படிங்கிற மாதிரியான நம்பருக்குள்ள காம்பினேஷன் இந்த 2 3 இருக்குது. ஓகே, 6 1 பண்ணால் அப்படி வராது. ஓகே, ஸோ அந்த வகையில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 2 3 எடுத்துக்கிறோம். அதனால நமக்கு இங்கே s plus 2 into s plus 3 கிடச்சிருக்கு. ஸோ இங்கே நீங்கள் நினைக்கலாம் 6 minus 1 வந்து 5 தானே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். 6 minus 1 equal to 5 தான். ஆனால் 6 into minus 1 வரச்சில் அது -6 ஆயிரும். ஓகே, அது -6 ஆயிரும். ஆனால் நமக்கு கொஸ்டினில் என்ன இருக்குன்னா நமக்கு கொடுத்துருக்கிற ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனில் நமக்கு +6 டேர்ம் தான் இருக்கே தவிர -6 டேர்ம் இல்லை. ஸோ அதனால் நமக்கு 2 and 3 தான் கரெக்டான காம்பினேஷன். அதனால் நம்ம இங்கே டினாமினேட்டர் s plus 2 into s plus 3 எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ அதை a divided by s plus 2. ஸோ இங்கே வந்து 2 டேர்ம் இருக்கிறதுனால நம்ம இந்த பார்ஷியல் ஃப்ராக்ஷன் ab அப்படிங்கிற 2 அன்னோன் வேரியபிள் வர்றது மாதிரி எழுதிக்கலாம். a divided by s plus 2 plus b divided by s plus 3 நம்ம கொண்டு வந்துடலாம். இப்போ ஏவும் பியோட வேல்யூவும் கண்டுபிடிக்கலாம். ஸோ a b-வோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். s plus 3 a கூடயும் s plus 2 b கூடயும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணி எல்சிஎம் எடுத்தோம்னா இங்கே a into s plus 3 plus b into s plus 2 the whole divided by s plus 2 into s plus 3 கிடைக்கும். ஓகே, a into s plus 3 plus b into s plus 2 the whole divided by s plus 2 into s plus 3 கிடைக்கும். that is equal to கொஸ்டினில் கொடுக்கப்பட்டிருக்கிற ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் s plus 1 into s plus 4 divided by s plus 2 into s plus 3. ஸோ இங்கே ரைட் ஹேண்ட் சைட்லையும் லெஃப்ட் ஹேண்ட் சைட்லையும் பார்த்தோம்னா டினாமினேட்டர் சேமாக இருக்குது. ஸோ அதனால் இந்த டினாமினேட்டரை நம்ம கேன்சல் பண்ணிடலாம். கேன்சல் பண்ணிட்டு நம்ம ஃபைனல் ஈக்குவேஷன் என்ன இருக்குன்னா a into s plus 3 plus b into s plus 2 is equal to s plus 1 into s plus 4 னு இருக்கும். ஸோ இதில் இருந்து நம்ம ஏவும் பியும் ஈஸியாக வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஏவோட வேல்யூவை கண்டுபிடிக்கிறதுக்கு பியை எலிமினேட் பண்ணணும். ஸோ பியை எலிமினேட் பண்ணணும்னா s is equal to -2 சப்ஸ்டிடியூட் பண்ணணும். இது பியோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு ஏவை எலிமினேட் பண்ணணும். ஏவோட வேல்யூ எலிமினேட் பண்ணணும்னா s equal to -3 சப்ஸ்டிடியூட் பண்ணணும்னா எலிமினேட் ஆயிரும். ஏன்னா -3 plus 3 equal to 0, 0 into a equal to 0. ஸோ அந்த a எலிமினேட் ஆயிரும். அதே மாதிரி தான் பிக்கும்.
ஸோ இந்த மெத்தட் மூலமாக நம்ம ஏவோட வேல்யூம் பியோட வேல்யூம் கண்டுபிடிக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பியை எலிமினேட் பண்ணுறோம். பியை எலிமினேட் பண்ணுறதுக்கு s is equal to -2 சப்ஸ்டிடியூட் பண்ணுறோம். ஸோ -2 சப்ஸ்டிடியூட் பண்ணோன்னா இங்கே s is equal to -2 + 2 ஆகுது. that is equal to 0. இந்த 0 வந்து b கூட மல்டிப்ளை ஆகிச்சுல இந்த என்டையர் டேர்முமே 0 ஆயிடுது. ஓகே, அப்போ மிச்சம் இருக்கிறது நமக்கு a into s plus 3 equal to s plus 1 into s plus 4 தான். ஸோ இந்த இடத்துல நம்ம s is equal to -2 சப்ஸ்டிடியூட் பண்ணோன்னா நமக்கு இங்கே இந்த மாதிரி ஈக்குவேஷன் கிடைக்கும். a into -2 plus 3 is equal to s பதில் -2 -2 plus 1 s பதில் -2 ஸோ -2 plus 4 இப்படி கிடைக்குது. இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு -2 plus 3 இங்கே வந்து a into 1 equal to -2 plus 1 வந்து -1 into -2 plus 4 வந்து 2. Okay, so a equal to a into 1 equal to a, so a equal to -1 into 2 equal to -2. so a ஓட வேல்யூ -2 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஓகே, a ஓட வேல்யூ -2 கிடைக்கும். இதே மாதிரி b ஓட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கிறோம். b ஓட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு s is equal to -3 சப்ஸ்டிடியூட் பண்ணோம்னா -3 plus 3 equal to 0, 0 into a equal to 0. so இந்த என்டையர் டேர்மும் 0 ஆயிரும். ஸோ மிச்சம் இருக்கிற டேர்ம்ஸ்க்கு மட்டும் நம்ம s is equal to -3 சப்ஸ்டிடியூட் பண்ணோம் அப்படின்னா b into -3 plus 2 இந்த s க்கு பதில் -3 so -3 plus 1 இந்த s க்கு பதில் -3 so -3 plus 4. இதை சால்வ் பண்ணோம்னா -3 plus 2 is equal to -1. so b into -1 is equal to -3 plus 1 is equal to -2, -3 plus 4 is equal to 1. அதாவது 4 minus 3 equal to 1. so இங்கே -b equal to -2 கிடைக்குது. இங்கே உள்ள மைனஸும் இங்கே உள்ள மைனஸும் கேன்சல் ஆகி b ஓட வேல்யூ நமக்கு 2 அப்படின்னு கிடைக்குது. ஸோ b ஓட வேல்யூ +2. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து h1 of s plus h2 of s கொடுத்துருந்தோம் இல்லையா. ஸோ நமக்கு கண்டுபிடிச்சிருக்கிற பதில் a ஓட வேல்யூ -2ங்கிறதுனால அதை செகண்ட் டேர்மில் எழுதிக்கலாம் கொஞ்சம் வசதிக்காக. ஓகே, ஸோ அந்த வகையில் நமக்கு b டிவைடட் பை s plus 3 ஃபர்ஸ்ட் டேர்மில் எழுதிக்கிறோம். ஓகே, a டிவைடட் பை s plus 2 நம்ம செகண்ட் டேர்மில் எழுதிக்கிறோம். ஸோ ஏல இருக்கக்கூடிய ஒரு மைனஸ் வந்து அந்த அது இங்கே வந்துடுது. ஓகே, ப்ளஸ்க்கு பதில் மைனஸாக கன்வெர்ட் ஆயிடுது. ஓகே, ஸோ அந்த வகையில் நமக்கு ஃபைனலாக இருக்கக்கூடிய அந்த h of s is equal to a divided by s plus 2 plus b divided by s plus 3 கொடுத்தோம் இல்லையா. ஸோ a divided by s plus 2 plus b divided by s plus 3 நம்ம ஃபைனல் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனை இங்கே ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். இதில் இந்த 2 divided by s plus 3 தான் h1 of s, -2 divided by s plus 2ங்கிறது h2 of s. ஓகே, ஸோ இதை இந்த h1 of s-ஐயும் h2 of s-ஐயும் நம்ம தனித்தனியாக டைரக்ட் ஃபார்ம் 2 மூலமாக ரியலைஸ் பண்ணி அது பேரல் ஃபார்முங்கள இருக்கிற ஸ்ட்ரக்சருக்கு ஏற்ற மாதிரி நம்ம கம்பைன் பண்ண போகிறோம். இப்போ அதான் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு h1 of s எடுத்துக்குவோம். h1 of s is equal to 2 divided by s plus 3. ஸோ இங்கே ஒரு இன்டெகிரேட்டர் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுனால நமக்கு s டேர்ம் தான் இருக்குது, s இன்வர்ஸ் டேர்ம் இல்லை. ஸோ s இன்வர்ஸ் டேர்ம் இல்லாதனால நம்ம இந்த கொஸ்டினில் இருக்கக்கூடிய ஹையஸ்ட் டிகிரி ஆஃப் பாலினாமியல் இந்த s-ஓட ஹையஸ்ட் டிகிரி ஆஃப் பாலினாமியலால் நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் டிவைட் பண்ணுறோம். ஸோ s-ஆல் டிவைட் பண்ணுறோம். ஸோ s-ஆல் டிவைட் பண்ணுச்சுல இங்கே s plus 3 இருக்கு இல்லையா. ஸோ இதை s-ஆல் டிவைட் பண்ணுறோன்னா 1 plus 3 s இன்வர்ஸ் ஆயிரும். நியூமரேட்டரை s-ஆல் டிவைட் பண்ணோன்னா 2 into s இன்வர்ஸ் ஆயிரும். அதாவது 2 divided by s the whole divided by s plus 3 the whole divided by s. ஓகே, இந்த 2 divided by s என்னவாகும்னா 2 இந்த s வந்து மேலே போச்சுல s இன்வர்ஸ் ஆயிரும். ஓகே, இதில் இங்கே கீழே இருக்கிற இந்த s plus 3 divided by s எப்படி ஆகும்னா s divided by s 1 ஆயிரும் plus 3 divided by s 3s இன்வர்ஸ் ஆயிரும். ஸோ ஃபைனலாக நமக்கு 2s இன்வர்ஸ் டிவைடட் பை 1 plus 3s இன்வர்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ 2s இன்வர்ஸ் ப்ளஸ் 1 plus 3s இன்வர்ஸ். அதே மாதிரி தான் இங்கே 2 divided by s plus 2ஐயும் நம்ம 2s இன்வர்ஸ் டிவைடட் பை 1 plus 2s இன்வர்ஸ்னு நம்ம கொண்டு வந்துடலாம். ஓகே, ஸோ ரெண்டு டேர்ம்ஸ்லையுமே நியூமரேட்டர்லையும் டினாமினேட்டர்லையும் s-ஆல் டிவைட் பண்ணுறோம். ஓகே, ஸோ இந்த டேர்மை நம்ம h1 of s-னு எடுத்துருக்கிறோம். ஓகே, இந்த டேர்மை h2 of s-னு எடுத்துருக்கிறோம். இப்போ h1 of s மட்டும் எடுத்துக்குவோம். ஓகே, ஸோ நமக்கு ஃபைனலாக இருக்கக்கூடிய h of s எப்படி இருக்குன்னா h1 of s minus h2 of s இருக்குது. ஓகே, ஸோ நம்ம இங்கே இந்த மைனஸை h2 of s-லையும் கன்சிடர் பண்ணலை. வெறும் 2 divided by s plus 2 தான் நம்ம ரிசால்வ் பண்ணி 2 into s inverse divided by 1 plus 2s inverse-னு கொண்டு வந்திருக்கிறோம். ஸோ இந்த மைனஸை நம்ம இங்கே கொண்டு வந்திருக்கோம். ஓகே, h1 of s plus h2 of s-ங்கிறது இதனால் h1 of s minus h2 of s-னு மாறுது. ஓகே, ஸோ இப்போ h1 of s நம்ம தனியாக டைரக்ட் ஃபார்ம் 2 மூலமாக ரியலைஸ் பண்ண போகிறோம். h1 of s is equal to 2s inverse divided by 1 plus 3s inverse இல்லையா. ஸோ இங்கே நமக்கு டைரக்ட் ஃபார்ம் 2ல எப்படி பண்ணுவோம்னா இந்த a1 of s divided by x1 of s
டினாமினேட்டருக்கு ஈக்குவேட் பண்ணும். அதாவது 1 divided by 1 plus 3s s inverse-க்கும் the y1 of s divided by a1 of s numerator ஆகிய 2s inverse-க்கும் ஈக்குவேட் பண்ணி ஓகே இந்த ஃபர்ஸ்ட் a1 of s divided by x1 of s இருந்து நம்ம இன்டர்மீடியேட் அவுட்புட் ஆகிய அந்த a1 of s கண்டுபிடிக்கிறோம். அதுக்கப்புறம் y1 of s divided by a1 of s நியூமரேட்டருக்கு ஈக்குவேட் பண்றதுனால நம்ம அதுல இருந்து நம்ம ஃபைனல் அவுட்புட் ஆகிய y1 of s கண்டுபிடிக்கிறோம். அகைன் இது ஃபைனல் அவுட்புட் கிடையாது, இது ஜஸ்ட் h1 of s கூடிய அந்த உடைக்கப்பட்ட ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனோட ஃபைனல் அவுட்புட்னு வச்சுக்கலாம். ஆனா ஓவரால் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனோட ஃபைனல் அவுட்புட் கிடையாது. ஓகே, ஸோ நமக்கு இது ஏற்கனவே டைரக்ட் ஃபார்ம் 2 எல்லாம் நம்ம தேவையான அளவுக்கு நம்ம பார்த்துட்டோம். அந்த வகையில் இதை நம்ம டைரெக்டாக இந்த ஈக்குவேஷன்லேருந்து நம்ம டைரக்ட் ஃபார்ம் 2 ஸ்ட்ரக்சரை கொண்டு வர போகிறோம். ஓகே, ஸோ a1 of s டிவைடட் பை x1 of s நம்ம இதுலேருந்து a1 of s எடுத்தோன்னா என்ன ஆகும்னா ஃபஸ்ட்டு நமக்கு 3s inverse into a1 of s கிராஸ் மல்டிப்ளைல கிடச்சிருக்கும் இல்லையா. ஸோ 3s inverse of a1 of s அதே மாதிரி இங்கே நியூமரேட்டருக்கு ஈக்குவேட் பண்ணுறதுனால y1 of s டிவைடட் பை a1 of s நியூமரேட்டர் கூட பண்ணச்சுல நமக்கு a1 of s இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணச்சுல 2s inverse into a1 of s கிடச்சிருக்கும். 2s inverse into a1 of s கிடைச்சிருக்கும். ஸோ இந்த வகையில் நியூமரேட்டர்லையும் டினாமினேட்டர்லையும் நமக்கு காமனாக s inverse into a1 of s காமனாக இருக்குது. s inverse into a1 of s காமனாக இருக்குது. அதனால் அந்த s inverse into a1 of s டேர்ம் கிடைக்கிறதுக்கு நம்ம a1 of s என்ன பண்ணுறோம், ஒரு இன்டகிரேட்டர் வழியாக அனுப்புகிறோம். ஸோ இன்டகிரேட்டர் வழியாக அனுப்பச்சில் அந்த இன்டகிரேட்டரோட அவுட்புட் s inverse into a1 of s கிடைக்குது. ஓகே, ஸோ இந்த இன்டகிரேட்டரோட அவுட்புட் s inverse into a1 of s கிடைக்குது. இப்போது அது ரெண்டு பாத் எடுக்குது, ரைட் ஹேண்ட் சைட்லையும் ஒரு பாத் எடுக்குது, லெஃப்ட் ஹேண்ட் சைட்லையும் ஒரு பாத் எடுக்குது. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுக்கக்கூடிய பாத்துக்கு நமக்கு என்ன பண்ணணும்னா இங்கே ப்ளஸ் 3s inverse இருக்கிறதுனால நம்ம அந்த டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய டேர்மோட ஆப்போசிட் சைனான ஒரு மல்டிப்ளையர் யூஸ் பண்ணணும். ஸோ இங்கே ப்ளஸ் 3 இருக்கிறதுனால நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மல்டிப்ளையரோட மல்டிப்ளிகேஷன் ஃபேக்டர் -3 செட் பண்ணுறோம். ஓகே, ஸோ இப்போ இந்த மல்டிப்ளையரோட அவுட்புட் -3 into s inverse into a1 of s இருக்குது. தென் அது கூட இந்த x1 of s ஆட் பண்ணாதான் நமக்கு ஃபைனலாக இந்த a1 of s இன்டர்மீடியட் அவுட்புட் கிடைக்கும். ஸோ x1 of s இந்த மல்டிப்ளையரில் இருந்து வரக்கூடிய அவுட்புட் ஆகிய -3s inverse into a1 of s ஆட் பண்ணுறோம். இப்போ அதுதான் a1 of s கிடைக்குது. ஓகே, ஸோ இது எப்படி வந்ததுன்னு நம்ம டைரக்ட் ஃபார்ம் 2ல் விலாவாரியாக பார்த்துருக்கோம். ஸோ இந்த ஒரு சின்ன இதுக்கு மட்டும் நான் சால்வ் பண்ணி காமிக்கிறேன். a1 of s divided by x1 of s is equal to 1 divided by, so இந்த term எடுத்திருக்கேன். ஓகே, a1 of s divided by x1 of s 1 divided by 1 plus 3s inverse. ஸோ அதாவது இந்த டேர்மை நம்ம டினாமினேட்டருக்கு ஈக்குவேட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். ஓகே, a1 into 1 plus 3s inverse equal to x1 of s into 1. ஸோ x1 of s அப்படி வந்துடும். இப்போ a1 of s உள்ள மல்டிப்ளை பண்ணோன்னா a1 of s. ஓகே, ஸோ a1 of s மல்டிப்ளை பண்ணோன்னா a1 of s into 1 a1 of s அப்படியே இருக்கும். ப்ளஸ் 3s inverse into a1 of s இருக்கும். ஓகே, ஈக்குவல் டு x1 of s. ஓகே, இப்போ இந்த a1 of s மட்டும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வச்சுட்டு மிச்சதெல்லாம் ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போனோம்னா a1 of s is equal to x1 of s minus 3s inverse into a1 of s. ஓகே, ஸோ இதுதான் நமக்கு இங்கே பிளாக் டயக்ராமில் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, x1 of s இங்கேருந்து வரக்கூடிய -3s inverse into a1 of s equal to a1 of s. ஸோ a1 of s is equal to இந்த x1 of s ஐயும் -3s inverse into a1 of s ஆட் பண்ணி நமக்கு கிடைச்சிருக்கு. ஓகே, இது வந்து நம்ம a1 of s divided by x1 of s டினாமினேட்டருக்கு ஈக்குவேட் பண்ணதுனால கிடைச்சிக்கூடிய அவுட்புட். ஓகே, இதே இது y1 of s divided by a1 of s நம்ம நியூமரேட்டருக்கு ஈக்குவேட் பண்ணோம்னா இது எப்படி சால்வ் ஆகும்னா y1 of s is equal to y1 of s divided by a1 of s is equal to 2s inverse. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு ஃபைனல் அவுட்புட் கிடைக்கும். y1 of s is equal to 2 into s inverse into a1 of s. ஓகே, ஸோ இங்கே நமக்கு s inverse into a1 of s இருக்குது தேவைப்படுது. அதனால் இந்த இன்டகிரேட்டர் யூஸ் பண்ணி நமக்கு s inverse into a1 of s கிடச்சிடுச்சு. அந்த s inverse into a1 of s 2ஆல் மல்டிப்ளை பண்ண வேண்டியது இருக்குது. அந்த இந்த 2 தான் அந்த 2. ஓகே, ஸோ ஒரு மல்டிப்ளையர் யூஸ் பண்ணுறோம், அதோட மல்டிப்ளிகேஷன் ஃபேக்டர் 2 செட் பண்ணுறோம். இப்போ அந்த மல்டிப்ளையரோட அவுட்புட் வந்து 2 into s inverse into a1 of s இருக்குது. அதுதான் நமக்கு இந்த h1 of s ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய அவுட்புட் ஆகிய y1 of s.
ஓகே ஸோ இது வந்து h1 of s க்கு கண்டுபிடிச்சிட்டோம் இதே மாதிரி h2 of s க்கு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் ஸோ h2 of s is equal to 2s inverse divided by 1 plus 2s inverse ஸோ அதே தான் இருக்குது h1 of s லையும் h2 of s லையும் மாற்றமே இந்த 2க்கு அந்த 3க்கு பதில் இங்கே 2 இருக்குது ஸோ நம்ம இதே அதே மாதிரி ரியலைஸ் பண்ணோம்னா a2 of s ஒரு இன்டகிரேட்டர் வழியாக அனுப்புகிறோம் அப்போ நமக்கு அந்த இன்டகிரேட்டரோட அவுட்புட் s இன்வர்ஸ் இன்ட்டு a2 of s இருக்குது ஓகே ஸோ ஒரு மல்டிப்ளையர் யூஸ் பண்ணி -2 அப்படிங்கிற மல்டிப்ளிகேஷன் ஃபேக்டர் செட் பண்ணுறோம் லெஃப்ட் ஹேண்ட் சைட் டைரக்ஷனில் ஸோ அந்த மல்டிப்ளையரோட அவுட்புட் -2 s இன்வர்ஸ் இன்ட்டு a2 of s போகுது ஓகே அதை x2 of s அப்படிங்கிற அந்த இன்புட்டால் ஆட் பண்ணப்படும் ஒரு ஆடர் யூஸ் பண்ணி ஆட் பண்ணுறோம் ஸோ இந்த ஆடரோட அவுட்புட் தான் நமக்கு a2 of sங்கிற இன்டர்மீடியட் அவுட்புட்டாக கிடைக்குது ஓகே தென் y2 of s டிவைடட் பை a2 of s நம்ம நியூமரேட்டருக்கு ஈக்குவேட் பண்ணுறதுனால y2 of s is equal to 2s inverse into a2 of s கிடைக்குது நமக்கு ஏற்கனவே s inverse into a2 of s கிடைச்சிருக்கு இப்போ இந்த 2ஆல் வச்சு மல்டிப்ளை பண்ணணும் அதுக்கு ஒரு மல்டிப்ளையர் யூஸ் பண்ணுறோம் இப்போ இந்த மல்டிப்ளையரோட அவுட்புட் 2s inverse into a2 of s இந்த 2s inverse into a2 of s தான் இந்த அவுட்புட் ஆகிய y2 of s ஓகே ஸோ இப்போ நமக்கு h1 of s h2 of s கிடச்சிருச்சு ஓகே ஸோ இதை நம்ம சைட் பை சைடு எழுதியிருக்கோம் ஓகே நமக்கு ஃபைனலாக கிடைக்கக்கூடிய அவுட்புட் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் நமக்கு ஃபைனலாக இருக்கக்கூடிய ஓவரால் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் என்னென்னா h of s ஓகே ஸோ இது வந்து h1 of s ஓட ரியலைசேஷன் இது கீழே இருக்கிற பிளாக் டயக்ராம் வந்து h2 of s ஓட ரியலைசேஷன் நம்ம இப்போ பெர்ஃபார்ம் பண்ண வேண்டியது h1 of s மைனஸ் h2 of s தான் பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம் ஓகே அது மட்டும் இல்லாமல் இந்த x1 of s x2 of s ரெண்டும் ஒரே வேல்யூ தான் ஸோ ரெண்டுமே ஓவரால் இன்புட் ஆகி x of s குறிக்கும் ஓகே தென் ஃபைனல் அவுட்புட் ஆகிய y of s என்னன்னா h1 of s ஓட அந்த அவுட்புட்டையும் h2 of s ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய அவுட்புட் ஆகிய y2 of s மைனஸ் பண்ணணும் y1 of s லேருந்து y2 of s மைனஸ் பண்ணணும் ஸோ இந்த y1 of s இந்த y2 of s மைனஸ் பண்ணோம்னா நமக்கு ஃபைனல் ஓவரால் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் ஆகிய h of s கிடச்சிரும் ஓகே அதுக்கு நம்ம ஒரு ஆடர் யூஸ் பண்ணுறோம் ஸோ இது இந்த ரெண்டு பிளாக் டயக்ராமையும் எப்படி கம்பைன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம் ஓகே ஸோ இது வந்து இண்டிவிஜுவல் பிளாக் டயக்ராம் வழக்கம் போல் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது h1 of s ஓட பிளாக் டயக்ராம் இது h2 of s ஓட பிளாக் டயக்ராம் ரெண்டுத்துக்குமே காமன் இன்புட் இருக்குது அந்த காமன் இன்புட் என்னென்னா x of s ஸோ x of sலேருந்து சிக்னல் வந்து மேலே இருக்கிற பிளாக் டயக்ராமுக்கு போகுது அதேமாதிரி கீழே இருக்கிற பிளாக் டயக்ராமுக்கும் போகுது h1 of s ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய பிளாக் டயக்ராமுக்கு போகுது h2 of s ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய பிளாக் டயக்ராமுக்கு போகுது இப்போ h1 of sலேருந்து வரக்கூடிய அவுட்புட் நமக்கு y1 of s h2 of sலேருந்து வரக்கூடிய அந்த அவுட்புட் y2 of s ஓகே ஸோ இப்போ நம்ம பெர்ஃபார்ம் பண்ண வேண்டியது y1 of s மைனஸ் y2 of s அதனால் இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் இந்த ஆடர் யூஸ் பண்ணுறோம் இப்போ இந்த ஆடரோட அவுட்புட் நமக்கு ஃபைனல் y of s கிடைக்கும் ஓகே ஸோ நம்ம இங்கே y1 of s ப்ளஸ் பண்ணியிருக்கோம் அதேமாரி y2 of s மைனஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த ஆடரோட அவுட்புட் y1 of s மைனஸ் y2 of s கிடச்சிருக்கோம் இது நம்ம இந்த மல்டிப்ளேயர்லேயே ஓகே இங்கே y2 of sல இங்கே ஒரு இந்த மல்டிப்ளேயர் இருக்கு இல்லையா இந்த மல்டிப்ளேயர்லேயே 2க்கு பதில் -2 செட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நமக்கு இங்கே என்ன கிடச்சிருக்குன்னா -y2 of s கிடச்சிருக்கும் ஸோ அந்த -y2 of s நம்ம இங்கே ஒரு மைனஸ் யூஸ் பண்ண வேண்டாம் டேரெக்டாக ஆடருக்கு கொடுத்தோம்னாலே இந்த ஆடரோட அவுட்புட் நமக்கு y1 of s மைனஸ் y2 of s அதாவது h1 of s மைனஸ் h2 of s கிடச்சிருக்கும் ஓகே ஸோ அந்த வகையில் இப்போ நமக்கு ஃபைனல் அவுட்புட் y of s கிடச்சிருச்சு ஸோ இதுதான் பேரல் ஃபார்ம் மூலமாக இந்த சிஸ்டம் கொடுக்கப்பட்டிருக்கிற ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனை நம்ம ரியலைஸ் பண்ணக்கூடிய விதம் ஓகே ஸோ இது மூலமாக உங்களுக்கு எப்படி பிளாக் டயக்ராம் மூலமாக ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனை உடைக்கிறது அதை உடைச்சி கேஸ்கேடட் ஃபார்முக்கு என்ன மாதிரி நம்ம பண்ணணும் பேரல் ஃபார்முக்கு எப்படி அதை அரேஞ்ச் பண்ணி அதை இன்புட்டை எப்படி காமன் ஆக்கணும் தென் அவுட்புட்டில் எப்படி நம்ம ஆட் பண்ணணும் இது மூலமாக அந்த பிளாக் டயக்ராமை எப்படி பேரல் ஃபார்ம் மூலமாக ரெப்ரசென்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க மறக்காமல் ஈஸி லெக்சர் அப்படிங்கிற நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்